வணக்கம். நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி. இந்த தொடரில் பல்வேறு உடல்நல ஆலோசனைகள் குறித்து பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது மாணவர்களுக்கான மனநல ஆலோசனை. இது குறித்து நம்முடன் உரையாட இருப்பவர் கேஎம்சி மருத்துவமனையின் மனநலத்துறை ப்ரொஃபஸர் டாக்டர் அலெக்சாண்டர் ஞானதுரை அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். பொதுவாக டீனேஜ் மாணவர்களுக்கு வரக்கூடிய மனநல கம்ப்ளைண்ட்ஸ் என்ன, அதுக்கான தீர்வுகள் என்ன? பொதுவாக இந்த டீனேஜ் வயசில் என்னென்னா அவங்களுக்கு முக்கியமாக கிளாஸ் ரூமில் படிக்கும்போது அவங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, படித்ததை ஞாபகப்படுத்த முடியாது, அப்புறம் பய உணர்வு அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்து என்னென்னா நிறைய டைம் உடம்புல பல பய உணர்வு அதிகமாக இருக்கும். பய உணர்வினால் வரக்கூடிய உடல்நல பிரச்சனைகள் நிறைய இருக்கும். இந்த இந்த 4 விஷயங்கள் தான். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் தற்கொலை எண்ணங்களையும் நம்ம சேர்த்துக்கொள்ளலாம். படிப்பில் கவனமின்மை, படித்து ஞாபகப்படுத்த முடியாமை, அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு இது, அதுக்கப்புறம் தற்கொலை எண்ணங்கள், அதுக்கடுத்து என்னென்னா படிப்பில் கவனமின்மை, இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இதில் தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. படிப்பில் கவனமின்மைங்கிற இஷ்யூ எதுலேருந்து வருது, அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி அட்வைஸ் கொடுக்குறீங்க? படிப்பில் கவனமின்மை இஷ்யூ என்னன்னா இது பல காரணங்கள் இருக்குது. ஒன்று சோசியல் ஃபேக்டர்ஸு, ஃபேமிலி ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்குது. அது தவிர பயாலஜிக்கலே அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது. சில மனநோய் ப்ராப்ளங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு என்னன்னா படிப்பில் கவனமின்மை வரலாம். குறிப்பாக அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர், அது ஒன்று. அதுக்கப்புறம் என்னென்னா அவங்களுக்கு உண்மையிலே அவங்களுக்கு மன வளர்ச்சி குறைவாக இருந்தாலும் கவனமின்மைகள் வரும். அது தவிர என்னென்னா அவங்களுக்கு இளவயதில் வரக்கூடிய, முக்கியமாக டீனேஜ் பீரியடில் வரக்கூடிய மனச்சிதைவு நோயின் ஆரம்ப நிலைகளில் கூட இந்த மாதிரி வரலாம். அல்லது என்னென்னா அவங்களுடைய மூட் டிஸார்டர், அதாவது என்னென்னா மன எழுச்சி, மனத்தாழ்ச்சி, இந்த நிலையில் ஆரம்ப கட்டத்தில் அவங்களுக்கு படிப்பில் கவனம் இல்லாமல் வரலாம். இது தவிர அவங்க குடும்ப சூழ்நிலைகள் பல காரணங்கள் இருக்குது. குடும்பத்தில் வருமானம், வேலைகள், அதுக்கு அடுத்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்க்கைகள், இது எல்லாம் சேர்ந்து அவங்களுடைய கவனம் எதில் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல நிறைய டைமில் தடையாக இருக்கும். இந்த காரணங்களை நம்ம கண்டுபிடிச்சி அதை நம்ம இது பண்ணணும். மனநோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னால் அதை நம்ம மாத்திரம் இது பண்ணலாம். சமூக காரணங்கள் இருக்கும்போது அதையும் நம்ம கண்டுபிடிச்சி நம்ம அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது மிகவும் நல்லது. கவன சிதறல் மாறி கவன குவிப்புக்கு கொண்டு வர்றதுக்கு ஏதாவது உத்திகள் அந்த மாதிரி மாணவர்களுக்கு சொல்ல முடியுமா? கவன சிதைவுக்கு நான் சொன்ன மாதிரி அதுக்கு காரணமான மனநல பிரச்சனையை நம்ம அணுக வேண்டும். முக்கியமாக நான் சொன்னது மனச்சிதைவு நோய் என்ன ஆரம்ப கட்டத்தில் அந்த மாதிரி இருக்கும். நிறைய டைமில் பேரண்ட்ஸ் அதை தெரியாது, அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது. அது அவங்களுடைய ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸு ஒரு வருஷத்தில் திடீர்னு கடகடன்னு இறங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு இதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, மனம் ஒரு மாதிரி குழப்பமான நிலையில் இருக்கும்போது ஒன்று அவங்க அடிக்ஷனுக்கு போவாங்க. ஏதாவது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சான்ஸ் கிடைச்சா அவங்க ஆல்கஹாலோ மற்ற போதைப் பொருட்களுக்கு போகலாம் ஒன்று. அல்லது என்னென்னா இப்போதைக்கு இது நிறைய டைம் அவங்கள முடியல வைக்கும் போது அவங்க செல்ஃபோனை நிறைய ஓவராக யூஸ் பண்ணுவாங்க. நிறைய டைம் நைட்டு தூங்க மாட்டாங்க. நைட்டு செல்ஃபோன் எடுத்து பல பேர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வர்றதே என்னென்னா ஒன்று அவங்களுடைய ஸ்காலர்ஷிப் பெர்ஃபார்மன்ஸ், அதை மதிப்பெண் கம்மியாக இருக்கிறதுனால ஒன்று கூப்பிட்டு வருவாங்க, அது ஸ்கூலில் சொல்லி. அதுக்கு அடுத்து என்னடான்னா அவன் நைட்டு தூங்க மாட்டேங்கான் சார், எங்கள் செல்ஃபோனை எடுத்து வலுக்கட்டாமல் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கான், அவனுக்கு கஷ்டம் வேறு செல்ஃபோன் வாங்கி கொடுத்து செல்ஃபோன் வாங்கி கொடுத்து நைட் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கிறான், இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு சில வீட்டில் செல்ஃபோன் இல்லைன்னா டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த காலத்தில் எல்லாமே செல்ஃபோன் அடிக்ஷன் தான் அவங்களுடைய ஒரு சைனாக இருக்கும். மன சிதை நோயோட ஆரம்ப காலம். நிறைய நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பான். என்ன காரணம்னா அவங்களுக்கு தூக்கம் வராது. ரெண்டாவது அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. கிளாஸில் அவங்களுக்கு கவனம் இருக்காது, மதிப்பெண் குறையும். அதனால் அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீம், சுய மதிப்பீடு கம்மியாகும், ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். இதிலேருந்து விடுபடுறதுக்கு அவங்க நிறைய டைம் போதைப் பொருளோ இந்த மாதிரி செல்ஃபோனோ நிறைய நாள் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இதை ஆரம்ப கட்டத்தில் நம்ம பார்க்கணும். தூக்கமின்மை இதெல்லாம் மனசிதைவு என்னன்னா நிறைய டைம் ஒரு தற்செயலாக தான் நிறைய பேர் பேரண்ட்ஸும் தெரிஞ்சுட்டு சைக்காட்ரிஸ்ட்டை கூப்பிட்டு வராங்க. இதை நம்ம கவனமாக சொல்லணும். முக்கியமாக ஸ்கூல் லெவலில்
மதிப்பெண் குறைவாக இருந்தால் கட்டாயம் இது பண்ணணும். திடீர்னு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டூடெண்ட் சடனாக கம்மியாச்சுன்னா இது பண்ணணும். தூக்கம் நல்லா தூங்கிட்டு இருந்த வருஷம் தூக்கம் வராமல் இருந்தால் இது பண்ணணும். செல்ஃபோன் ஓவராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் அது வரும். நிறைய பேர் வந்து அடிக்ஷன் வந்து அதர் போதைப் பொருளுக்கு போவாங்க. அதை வந்து நீங்கள் வந்து இன்டைரக்டாக தான் கண்டுபிடிக்க முடியும். பேரண்ட்ஸ் கண்டுபிடிச்சா கூப்பிட்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி செல்ஃபோன் அடிக்ஷன்லாம் வரக்கூடிய குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன மாற்று வழிகள் கொடுத்து சரி பண்ணுறீங்க? செல்ஃபோன் அடிக்ஷன் வரக்கூடிய குழந்தைகள் நான் சொன்ன மாதிரி இது வந்து நிறைய நோயினுடைய ஒரு வெளிப்பாடாக தான் இருக்கும். நான் முக்கியமாக வந்து என்னன்னா இந்த மாதிரி கட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து மனசிதை நோய் இருக்கும். அதுக்குரிய மாத்திரை மருந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். நிறைய அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அவங்களுக்கு வந்து நோயை பற்றியான அறிகுறிகள் மற்றதெல்லாம் என்னென்னா அவங்க எடுத்து சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து சில கிரேடட் இதெல்லாம் இருக்குது. அவங்களுக்கு எப்படி அதை பழக்க வழக்கங்களை எப்படி மாற்றிக்கொள்வது அப்படின்னு. பேரண்ட்ஸ் முக்கியமாக சொல்ல வேண்டியது வந்து என்னென்னா செல்ஃபோனை வந்து முடிஞ்ச அளவு ஹேண்டில் பண்ணதை அவாய்ட் பண்ண சொல்லுங்கள் +2 வரைக்கும். அதுக்கப்புறம் அவங்களுடைய பிஹேவியர் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரணும். என்ன பண்ணுறாங்க ஸ்கூலில் அவங்க டீச்சர்ஸோட ஒரு இன்ட்ராக்ஷனில் அவங்க இருந்துக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டினா வந்து என்னென்னா என்ன பண்ணுறான்னு தெரியாது. முக்கியமாக அவங்க மதிப்பெண்ணை வந்து கண்காணிச்சாலே போதும். அதுக்கப்புறம் ஸ்கூல் டீச்சர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணி ஸ்கூலுக்கு ரெகுலராக அட்டென்ட் பண்ணுறாங்கன்னு போதும். நிறைய டைம் வந்து லாங் ஆப்சன்டிஸும் வரும். ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு போக மாட்டாங்க. வேறு வகையில் அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சி முதல்ல கூட்டம் வந்தால் அதெல்லாம் ஒரு மனநோயினுடைய அறிகுறியெல்லாம் இருக்கும். அதை நம்ம ட்ரீட் பண்ணாலே நிறைய டைம் வந்து என்னன்னா இந்த நோயை வந்து நம்ம ஆரம்ப கட்டத்திலே ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணலாம். கவனச்சிதறல் பற்றி விரிவாக பேசுனீங்க. அச்ச உணர்வு இதுவும் சில மாணவர்களுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஆங்ஸைட்டி அல்லது அச்சம், இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அச்ச உணர்வு வந்து என்னென்னா எல்லாருக்குமே அச்ச உணர்வு இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து சின்ன விஷயங்கள் கூட ஓவராக பயப்படக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்குது. அதை வந்து நம்ம ஆன்சைட்டி டிஸார்டர் இருக்கும். சில விஷயங்கள் வந்து கற்பனையான ஒரு விஷயங்களை அவங்க வந்து நினச்சிக்கிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டே இருப்பாங்க. இது ஆன்சைட்டி டிஸார்டரில் வந்து நிறைய டைம் வந்து ஒரு குறிப்பிட்ட பொருள் மேலே பயப்படுவாங்க. உயரமான இடத்துக்கு போகிறதோ, புதுசாக யார்கிட்டையும் பேசுகிறதோ அப்படின்னு. இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்து முக்கியமான ஒரு ஃபியர் என்னன்னா புதுசாக யார்கிட்டையும் பழகிறதுல ரொம்ப பயப்படுவாங்க. அவனுடைய பியர் குரூப் ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவன் தனியாக அமைதியாகவே உட்காந்துட்டு இருப்பான். யார்கிட்டையும் மிங்கிளாக மாட்டான். அதை வந்து நம்ம வந்து சோசியல் ஆன்சைட்டி டிஸார்டர்னு சொல்லுவோம். சமூக பய நோய். மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணதில் அவங்களுக்கு ஒரு இது. டீச்சர் கேள்வி கேட்டாலே சடனாக ரொம்ப பயப்படுவாங்க. அவனுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலுமே பயப்படுவாங்க. அதனால் நிறைய டைம் அவங்க இன்ட்ராக்ஷன்ஸ் அவங்க வரமாட்டாங்க. சோசியல் ஆன்சைட்டி இவன் வந்து வளர்ந்து படித்து மேலே போகும்போது நாளைக்கு ஒரு கம்பெனிலேயோ இதுலேயே போகும்போது அவங்க வந்து ஒரு லீடராக அவங்களுக்கு வரும்போது அவங்களால இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஃபெயிலியர் ஆகிறாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி இதாகிறாங்க. முக்கியமாக ஐடிலாம் அவங்க வந்து லீடராக இருக்கணும், ஒரு பர்டிகுலர் ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும் வைக்கணுங்கிறது. +2ல் வந்து அவங்க வந்து யார்ட்டையும் பேச மாட்டாங்க, ஒதுங்கியே இருப்பாங்க, கிளாஸில் ஆன்சர் பண்ண மாட்டாங்க. டீச்சர்ஸ் அவங்க நினச்சா அவன் வந்து சரியாக படிக்க மாட்டான் அப்படின்னு. ரெண்டு டீச்சர்ஸ்டே வந்து சந்தேகம் கேட்க வர மாட்டாங்க. அது ஒரு பெரிய விஷயம். இந்த மாதிரி ஆன்சைட்டி டிஸார்டர் இது வந்து சமூக பதட்ட நோய் சொல்லுவோம். அதை தவிர வந்து என்னென்னா இந்த பதட்ட நோய் அதிகமாக எக்ஸாமில் வந்து ரொம்ப பயப்பட ஆரம்பிப்பாங்க. தேவைக்கு அதிகமான ஒரு பயம் வரும். எக்ஸாம் தெரிஞ்சாலுமே எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னு ஒரு பயம், ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபியர் இருந்துக்கிட்டே இருக்கும். இதனால் வந்து அவங்களுக்கு தொடர் என்ன சொல்கிறது ஜென்ரலைஸ்ட் ஆன்சைட்டி டிஸார்டர் எப்போதுமே ஒரு பதட்டத்திலே இருப்பாங்க. அந்த ஒரு நோய் இருக்கும். அது வந்து திரும்பவும் அவங்களுடைய அட்டென்ஷன் கான்சன்ட்ரேஷனை கம்மி பண்ணும், அவங்களுடைய படிப்பினுடைய திறனை கம்மி பண்ணி விட்டுரும். ஸோ இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான பயம் வீட்டில் எல்லாருக்குமே தெரியும். அவன் ஒரு மாதிரியான ஆள் சார், ரொம்ப பதட்டப்படக்கூடிய ஆள் சின்ன விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சமூகத்தில் நிறைய டைம் தெரிஞ்சாலும் நிறைய பேரண்ட்ஸுக்கு இது வந்து மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதை டாக்டர்கிட்ட போகணுங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கி. அந்த மாதிரி அதீத பயம் இருந்தது. சிலருக்கு பயம் ஏன் வருதுன்னே தெரியாது. திடீர்னு பயம் வரும். அது பேனிக் டிஸார்டர்னு நம்ம சொல்லுவோம். சடனாக பயம் வரும். இந்த ஃபிட்ஸ் மாதிரி திடீர்னு வரும், திடீர்னு மறைஞ்சிரும். அதனால் வந்து அவங்களுக்கு எப்போதுமே ஒரு பயத்திலே இருப்பாங்க. எப்போ வருதோ ஏது வருதோன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மொமெண்ட்டில் வந்து பயம் வந்துச்சுன்னா கிளாஸில் இருக்க முடியாது. ஒன்று மயங்கி விழுவாங்க, இல்லை கிளாஸ் விட்டு வெளியே பார்ப்பாங்க, நல்லா அழ ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஆசிரியரோ உங்கள் பேரண்ட்ஸோ வந்து இந்த நோயை வந்து என்னென்னா டாக்டர் கொண்டு வந்தீங்கன்னா வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். பய உணர்வு. ரெண்டாவது எக்ஸாம் ஃபியர் வந்து நிறைய டைம் வந்து ஸ்டூடெண்ட்ஸில் வர்றதுக்கு காரணமே வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து அன்னன்னைக்குரிய பாடங்கள் அன்னைக்கு படிக்காமல் இருக்குது. அவங்க டைம் மேனேஜ்மெண்ட்ஸ் அவங்களுக்கு சரியாக இருக்காது. ஏன் படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா அவங்களுக்கு வேறு எதுலையாவது அவங்களுடைய அட்டென்ஷன் இருக்கும். அதை நம்ம பார்க்கணும். அது பேரண்ட்ஸ் தான் பார்க்கணும். கான்ஸ்டண்ட்டாக பிள்ளைகளை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். பேரண்டல் மானிட்டரிங் இல்லைன்னா ரொம்ப இதாகும். ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட்ஸு முடிஞ்ச அளவு பேரண்ட்ஸ் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிவிடணும். காலை எத்தனை மணிக்கு எழும்பணும்,
எத்தனை மணிக்கு தூங்கணும், எந்தெந்த டைமில் படிக்கணும், ஆல்மோஸ்ட் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டிசிப்ளின் ஏற்படுத்தினா நல்லாயிருக்கும். அது போக அவங்களுக்கு வந்து விளையாட்டுலேயும் அவங்களுக்கு வந்தால் இது ஆர்வத்தை உண்டு பண்ணும். எந்த நேரம் படிப்புனா அதுவே ஒரு மன அழுத்தத்தை உண்டு பண்ணும். நம்ம நிறைய பேர் இப்போ உள்ள எஜுகேஷனில் வந்து நம்ம படிக்கிறதுல அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். 4 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் நல்லா படிக்கிறான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி கிடையாது. அவங்களுக்கு பிடிச்சதுலேயும் நமக்கு வந்து டைம் கொடுக்கணும். மன அழுத்தத்தை படின்னு சொல்லி மன அழுத்தத்தை உண்டு பண்ணக்கூடாது. அந்த டைம் மேனேஜ்மெண்ட்ஸை அவன் சொல்லிக் கொடுத்து இந்த டைமில் இந்த டைம் படிக்கணும், ஆனால் டெய்லி படிக்கணுங்கிற ஒரு பிஹேவியர் ஏற்படுத்தினா அவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த எக்ஸாம் பற்றியான ஒரு பேர்லாம் போயிடும். அதுக்கு முன்னாடி அவங்க படித்து முடிச்சுருவாங்க. இல்லை நான் எக்ஸாமுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி படிக்கும்போது எல்லாமே அவனுக்கு பயம் ஆரம்பிக்கும். இதெல்லாம் படிக்காததாக இருக்குது, எப்படி படித்து முடிக்கணும். ஸோ பேரண்ட்ஸ் வந்து கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். டீச்சர்ஸும் அதை இது பண்ணி ரெகுலராக இது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவங்களுடைய ஹோம் ஒர்க்கும் மற்றது. ஸோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ப்ராப்பர் டிசிப்ளின், குட் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது முக்கியம். எந்த டைம் எழும்பணும், படிக்கணும், சாப்பிடணுங்கிறத வந்து ரெகுலரைஸ் பண்ணி விட்டோம்னா நல்லாயிருக்கும். நிறைய பேரண்ட்ஸ் அது குழந்தை மேலே இது பண்ணுறது கிடையாது. நிறைய பேர் செல்லம் கொடுக்குறாங்க பேர்லேயோ, நிறைய பேர் வந்து நல்ல அவனை வந்து கட்டாயப்படுத்தக்கூடாதுங்க பேர்லேயோ வந்து நல்ல ஹேபிட்ஸை சொல்லிக் கொடுக்காம விட்டுறதுனால அவங்க டைம் மேனேஜ்மெண்ட்டு குழந்தைகளுக்கு நிறைய டைம் தெரிய மாட்டேங்குது. லாஸ்ட் மினிட் படிக்கும்போது பயம் வருது. பயம் அதிகமாக வந்ததுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து எக்ஸாமில் இன்னொரு இது பார்க்குறதுனா, எக்ஸாமில் வந்து இந்த பயத்தினால எக்ஸாம் சரியாமல் எழுத மாட்டான். அதில் உண்மையிலே படிக்காமல் போய் எக்ஸாம் எழுதிட்டு ஃபெயில் ஆகினா அடுத்த விஷயம் பயந்துக்கிட்டு உடனே வந்து சூசைட் இதுக்கு பற்றி போகிறாங்க. சூசைடு வந்து ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட்ஸு யூஸ்வலாக அந்த தோல்வி நிலையை வந்து அவனால் வந்து ஓரளவு ஓவர் கம் பண்ண முடியும். அந்த நேரத்தில் பேரண்ட்ஸும் அந்த டைமில் அவனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஏதோ ஒரு கட்டத்தில் ஃபெயில் ஆகிட்டானே அப்படி சொல்லிட்டு. ஆனால் அவனை குத்தி காட்டுறதோ, மற்றவனோட நம்ம சமப்படுத்தி பேசுகிறதோ அதை வந்து நம்ம பண்ணக்கூடாது பேரண்ட்ஸு. அவன் எக்ஸாம் படிக்கணும்னா முன்னாடி இருந்தே அதுக்கு ஒரு ப்ரிப்பரேட்டரி இது வந்து நம்ம இது பண்ணணும், ஒரு மேனேஜ்மெண்ட்ஸ். அதனால் வந்து என்ன அவனுக்கு படிக்கலன்னு சொன்னால் என்ன ப்ராப்ளம், அதெல்லாம் சைக்காலஜி ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லி டாக்டர்கிட்ட வரணும். ஸ்கூல் டீம் போய் இன்ட்ராக்ட் பண்ணணும் என்னன்னு சொல்லிட்டு, அல்லது அவனுடைய பொட்டன்ஷியல் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணணும். சில டைமில் வந்து என்னென்னா ஸ்கூலில் வந்து ரெஃபரல் வரும். இவன் படிப்பு வந்து வரமாட்டேங்குது, இவனுக்கு கணக்கு வரமாட்டேங்குது, நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரமாட்டேங்குது வருது. இதெல்லாம் டிஸ்லெக்ஸியா ப்ராப்ளங்கள். ஸோ நிறைய பேர் வந்து எக்ஸாமில் வந்து அதிகமான டைம் வாங்கிக்குவாங்க டிஸ்லெக்ஸியா இருந்துச்சுன்னா. சிலர் வந்து என்னென்னா உண்மையிலே அவங்களுக்கு வந்து புரிந்து கொள்ளும் திறன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஐக்கிய லெவல் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் வந்து வராங்க. இதெல்லாம் முன்னாடி டீச்சர்ஸ் இது பண்ணால் கொண்டு வந்தாங்கன்னா நம்ம ட்ரீட் பண்ண முடியும். ஸோ ப்ராப்பர் இன்ட்ராக்ஷன் வித் டீச்சர்ஸ். அப்புறம் அதில் பார்க்கக்கூடிய ஏதாவது மனநல பிரச்சனைகள் வந்து உடனே வந்து என்னன்னா 6ஆம் வகுப்புலேயே பார்த்துருவாங்க. நிறைய பேர் அதை கண்டுக்க மாட்டாங்க. ஏதோ 6ஆம் வகுப்புலேருந்து 7ஆம் வகுப்பு 8ஆம் குயிக்காக பாஸ் கொடுத்துட்றாங்க நம்ம சிஸ்டத்தில். ஆனால் அதில் வந்து என்னென்னா அதனால் விட்டுருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸை வந்து டாக்டரை கூட்டிகிட்டு வரணுங்கிறத ஒரு இதை வந்து விட்டுறேன். என் பையன் நல்லா தான் படிக்கிறான் வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அது 2வது மனநோய் பற்றியான சில தப்பெண்ணங்கள் வந்து பேரண்ட்ஸ்லேயும் சொசைட்டிலையும் இருக்கிறதுனால டாக்டர்ஸை வரது கொஞ்சம் இது பண்ணுறாங்க. அங்கே டீச்சர்ஸும் வந்து ரெஃபர் பண்ணதுக்கு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது எதையும் முன்னாடியே பேசி டாக்டர்ஸ் வந்தாங்கன்னா இந்த பய உணர்வை வந்து நம்ம நீக்கலாம். அந்த எக்ஸாமுக்கு வந்து அவன் வந்து பயம் இல்லாமல் அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலையை நம்ம உண்டாக்கணும். அப்படியே அவன் எக்ஸாமில் ஃபெயில் ஆனாலும் அதை வந்து நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. ஸ்டூடெண்ட்டை வந்து ப்ளேம் பண்ணுறதோ வந்து இது பண்ணான்னா திருப்பி அவனுடைய மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி அவன் வந்து அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அந்த மென்டல் ப்ரெஷர் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு ரூட்டாக தான் வந்து சூசைடு வந்து அவன் தேர்ந்தெடுக்கிறாங்க. அது இப்போ வந்து சூசைடை பற்றி வந்து நிறைய இதில் வந்து நம்ம பார்க்குறதுனால குழந்தை பருவத்துலேருந்து பிள்ளைகள்லாம் பார்த்து வளர்கிறதுனால வந்து ஒரு கட்டத்தில் அதை பார்த்து காப்பி கேட் சூசைட்னு சொல்லுவோம். பார்த்து அது மாதிரி தான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதனால் வந்து மீடியாவில் வந்து இந்த இது வந்து கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும், சூசைடோ இதோன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா அது ரொம்ப பெரிய விஷயமா இது பண்ணணும். ஏன்னா அது ஸ்டூடெண்ட்ஸ் மனநிலை ரொம்ப பாதிக்குது. அல்ல அதனால தான் டிவியை பெரிய அளவு பார்க்காம இருக்கிறது ஒரு வகையில் நல்லது. அப் டு 10th 11th 12th வரைக்கும். ஸோ அதனால் வந்து என்னென்னா பேரண்ட்ஸ் வந்து என்னென்னா அந்த மாதிரி அவங்கள வந்து ப்ளேம் பண்ணுறதோ வைக்கிறதோ இது பண்ணக்கூடாது. அந்த டைமில் தோல்வி இருந்துச்சுன்னா அவனுக்கு டிப்ரெஷன் வரும். இந்த மாதிரி பிரச்சனைகளில் உடனே வந்து டாக்டர்ஸ் கூட்டிகிட்டு வந்து அதுக்குரிய மாத்திரை மருந்து கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். அது நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. மாத்திரை மருந்துகள்லாம் குணப்படுத்தலாம். அதுக்கப்புறம் பிஹேவியர் டெக்னிக்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம வந்து அவனை வந்து அந்த டிப்ரெஷன் வந்து வெளிக்கொணரலாம். அவனை வந்து திருப்பி வந்து சூசைடு வந்து போகாமல் இருக்கலாம். சூசைடுன்னு வரும்போது இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு தான் முன்னாடி ஏதாவது ஒரு தடவை சூசைட் பண்ண ஆரம்பிச்சான்னா அதனுடைய ரிஸ்க்கு 2 years வரைக்கும் இருக்குது. ஒரு தடவை சூசைட் அட்டன் பண்ணான்னா சரி ஏதோ பண்ணிவிட்டான் அடுத்த தடவை ஒன்றும் பண்ணோம் இப்போ நல்லா ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிறைய பேர் இருந்துடுறோம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இப்போ நல்லா தானே விளையாடுறான், நல்லா தான் சாப்பிட்றான். இல்லை ஒரு தடவை வந்துச்சுன்னா எண்ணங்கள் வந்து கம்ப்ளீட்டாக மறந்து விட்டு மறையிறதுக்கு வந்து 2 yearsக்கு மேலே ஆகும். ஒரு 2 years வரைக்கும் அவன் எப்போனாலும் அந்த ஒரு டெசிஷனுக்கு போகலாம். அதனால் மன அழுத்தங்கள் பையனுக்கு இருந்தது, மன அழுத்தங்களுடைய அறிகுறிகளை வந்து அவங்க தெரிஞ்சு
பயன்கள் இருந்ததுன்னா உடனே கொண்டு வரணும். மாணவர்கள் ஆங்ஸைட்டி ஃபியர்லேருந்து விடுபடுவதற்கும் தங்களுடைய முழு ஃபோக்கஸ் படிப்பை நோக்கி செலுத்துவதற்கும் உங்களுடைய ஃபைனல் அட்வைஸ். இதில் வந்து என்னென்னா ஸ்டூடெண்ட் பீரியடில் வந்து என்னென்னா மனச்சிதைவு வராமல் இருக்கணும் அப்படின்னும், அதில் எக்ஸாமில் ஃபெயிலியர் இது பயம் இல்லாமல் இருக்குன்னா ஒரு நல்ல டிசிப்ளினை அவங்க ஃபாலோ பண்ணணும். அதை படிப்பு சார்ந்த ஒரு இது காலையில் பர்டிகுலர் டைம் கிளம்பணும், அதை சாப்பிடணும், அப்புறம் படிக்கிற டைமை கரெக்டாக செட் பண்ணணும், தூங்குகிற டைமை செட் பண்ணணும். தூக்கத்தை வந்து என்னென்னா லேட் பண்ணக்கூடாது. ரெண்டாவது வந்து +2 வரைக்கும் மாணவர்களுக்கு மினிமம் 8 ஹவர்ஸ் மினிமம் அவங்களுக்கு தூக்கம் கட்டாயம் தேவை. தூக்கத்துக்கான டைமில் வந்து படிக்கிறதோ வைக்கிறதே கூடாது. படிக்கிறது வந்து என்னென்னா ரெகுலராக அன்னன்னைக்குரியதாக அன்னன்னைக்கு படிக்கணுமே ஒழிய எக்ஸாம் முன்னாடி படிக்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கடைசி நேரத்தில் ஒரு பயம் வரும். பயத்தினால தோல்வி வரும். தோல்வினால் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில். அதனால் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு வாழ்க்கை முறை தான் அவங்களுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஹேவியர் வந்து அவங்களுக்கு இருந்தாலே போதும். இதுக்கிடையில் ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிப்பில் கவனம் செலுத்தலையோ, அல்லது கிளாஸில் ஒழுங்காக கவனிக்காமல் இருக்கிறாங்களோ, அல்லது ரொம்ப விளையாட்டு போக்கில் இருக்கானோ, அல்லது துருதுருன்னு இருக்கானோ, அல்லது வந்து அவன் வந்து கிளாஸில் மார்க் வந்து தொடர்ச்சியாக கம்மியாக வாங்கிட்டு இருக்கானோ, தனி கவனம் செலுத்தினதுக்கு அப்புறம் திருப்பி அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருந்தாலோ, இவங்களை வந்து ப்ராப்பராக வந்து என்னன்னா சைக்காட்ரிக் ஹெல்ப்புக்கு அவங்க அனுப்பி வச்சாலே போதும். அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களை சரி பண்ணதுக்கான முடியும். மிகவும் பயனுள்ள தகவல்கள். மிக்க நன்றி டாக்டர். நன்றி.